ஒரு முறை ராஜா எதிரிகள தாக்க ஒரு ராணுவ படைய தயார் செய்துட்டு இருக்காரு. அவர் எப்படியும் இந்த போர்ல நம்ம வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோட இருக்கிறாரு. ஆனா அந்த படையில இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கையே இல்ல. இவங்களுக்கு எப்படியாவது நம்பிக்கை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு துறவிய போய் சந்திச்சு ஒரு யோசனை கேட்கிறாரு. அந்த துறவியும் ஒரு யோசனை சொல்றாரு. அந்த யோசனை என்னன்னா, அப்போ அந்த ராஜா போருக்கு போற வழியில இருக்கிற தங்களோட குலதெய்வ கோயில்ல பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு நாணயத்த எடுத்து வீரர்கள் முன் காண்பிக்கிறாரு. நான் இப்ப இந்த நாணயத்த சுழற்றி விடுவேன். தலை விழுந்தா நம்ம வெற்றி பெறுவோம். இல்லன்னா போர்ல தோப்போம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தலைவிதிய அந்த நாணயர் நிர்ணயிக்கட்டும்னு சொல்லி நாணயத்த சுழற்ற ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் அத கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்போ தலை விழுந்தது. அதனால வீரர்கள் நிச்சயம் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடவும், தைரியத்தோடவும் சந்தோஷமா எதிரிகள தாயக்க தயாரானாங்க. போர்ல வெற்றியும் பெறுறாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு துணை மந்திரி விதிய யாராலும் மாற்ற முடியாதுன்னு ராஜா கிட்ட சொல்றாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த நாணயத்தோட இரு பக்கத்திலயும் தலை இருக்கிறத காமிக்கிறாரு. நம்பிக்கையோட செயல்பட்டா எத்தகைய காரியத்தையும் எளிதா நம்ம வெல்லலாம்.